இங்க பஞ்சர் பாண்டி யாருங்க? நான் தான் பஞ்சர் பாண்டியன். என்ன சைக்கிள் வருமா? கூப்பிட்டு பாரு, வந்தா கூட்டிட்டு போ. அட நல்லா போகுமான்னு கேட்டனே. அட என் கடையில சைக்கிள் போற மாதிரி வேற எந்த கடையிலும் போகாது. போன மாசம் 2 சைக்கிள் போச்சு, இன்னும் வரவே இல்ல. பாண்டியனே சைக்கிள் எடுத்துக்குவா. எடுத்துக்கடா. சீட் ஆடுதுனே. அசம்பிளியில ஆடுற சீட்டையே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறானுங்க. சைக்கிள் சீட்டை உன்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? தள்ளிட்டு போ, முடியலன்னா கைத்தடி மாதிரி ஊனிட்டு போடா. அண்ணா சைக்கிள் எடுத்துக்கோண்ணா. எடுத்துக்கடா. என்ன லைட் இல்ல? இந்த எரியுது பாத்துட்டு போடா. அண்ணா சைக்கிள்ல லைட் இல்லண்ணா. நீ குடுக்குற வெங்காய காசுக்கு லைட்டு ஃபேன் எல்லாம் வச்சு கொடுப்பாங்களா? எடுத்துட்டு போங்கடா. அண்ணா பெல்லு கூட இல்லண்ணா. இந்தா இதுதான் பெல்லு, தட்டிக்கிட்டே போ. சரிண்ணா. சொல்லு போன்னு சொன்னே. போடா போடா. பாண்டியனே என்னடா? 1 மணி நேரத்துக்கு சைக்கிள் வாடகை எவ்வளவு? 3 ரூபாடா. பக்கத்துல கண்ணப்ப கடையில 2 ரூபாய்க்கு தரானே. அவங்ககிட்டயே போய் எடுத்துக்க. அவங்கிட்ட சைக்கிள் இல்லையே என்ன? அப்ப என்கிட்ட சைக்கிள் இல்லாதப்ப வா, நான் 1 ரூபாய்க்கு தரேன். எதுக்குன்னு எதுக்கு போய் அவங்கள்ட்ட மண்டை உடைச்சு போடுவேன். டென்ஷன் பண்ணாதீங்கடா. ஹலோ, நான் மதன் பேசுறேன். மாமா கிட்ட போன் கொடுங்க. ஒரு நிமிஷம். பாண்டியனா மெட்ராஸ்ல இருந்து போனேன். நம்ம ஊர்ல இருந்து போன என்னடா ஆச்சு? சொல்லுப்பா. நம்ம அம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா என்ன கடையில சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? இல்லப்பா, கடைக்கு வெளியில வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். சரி, ஊரெல்லாம் எப்படி இருக்கு? ஊர் மோசமான ஊருப்பா. சைக்கிள் எடுத்து அப்படியே கொண்டு போயிடறானுங்கப்பா. பாத்தீங்களா, அதுக்கு தான் மெட்ராஸ் வாங்கன்னு சொன்னேன். ஐயோ, சைக்கிள் போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஊரே போதும், மெட்ராஸ் வேண்டாம்ப்பா. சரி. அப்புறம் உன் ஆடிட்டு தொழில் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லபடியா தான் மாமா போயிட்டு இருக்கு. ஆமா. அப்புறம் அந்த விஷயம் என்னாச்சு? அதை ஏன் சார் குத்திட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோ அந்த கேஸ் முடியுன்ற நம்பிக்கையே இல்ல சார். நானும் எத்தனையோ கேஸ் பார்த்திருக்கேன். ஒரு சின்ன லூப் ஹோலாவது இருக்கும், அதை வச்சு ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிடலாம். இதுல எல்லாமே மர்மமா இருக்கு சார். நீங்க பேசாம இந்த கேஸ் அப்படியே டீல்ல விட்டு ஊருக்கே போயிடலாம் சார். நோ, இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் விட மாட்டேன். வண்டி ஏங்க நிக்குது? அதால உட்கார முடியாது, நிக்குது. ஏய் ஜோக்கா. போன் பண்ணுயா. நானே பண்றேன். நான் தான் போன் பண்ணுவேன். யாருக்கு பண்றான்னு பாப்போம். நம்பர் சொல்லு. நம்பர் சொல்லு. நான் 9840 92200. என்ன ஏன் போன் அடிக்குது? எனக்கு யார் போன் பண்றா? ஹலோ 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 ஹலோ. நான் பேசுறது எனக்கே கேக்குது. பின்ன உன் நம்பருக்கு நீயே போன் பண்ண, நீ பேசாம பக்கத்து வீட்டுக்காரனா பேசுவான். மண்டையில போட்டனா. சரி சரி, வெளில வா. அதெல்லாம் வர முடியாது. ஜோ நூறு கொஞ்சம் வெளில நிக்கலாம்ல. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? லவ்வர்ஸ் தானே நினைப்பாங்க. நினைச்சிட்டு போறாங்க. ஏன் 2 பேர் சேர்ந்து நிக்க கூடாதா? உன்னோட மனுஷன் பேச முடியாது. யாருக்கு போன் பண்ற? யாருக்கு பண்ற? யாருக்கு போன் பண்ற? செத்து போனே எங்க தாத்தாக்கு பண்றேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஹலோ, நான் மதன் பேசுறேன். ஆப்போசிட்ல மாமா இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? காலை சுட்டு வச்சிருச்சேடா. போன் இங்க இருக்குண்ணே. ஹலோ ஹலோ, மதன் பேசுறேன் மாமா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சரி, எப்ப ஊருக்கு வரீங்க? எங்கப்பா இந்த கடையெல்லாம் விட்டு வர்றது? ஆமா, எல்லாம் பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கீங்க. எல்லாம் துபாக்கு ஒரு சைக்கிள் விட்டுட்டு வாங்க மாமா. சரிப்பா, இன்னும் 1 வாரத்துல வர்றேன்ப்பா. ஓகே மாமா, கண்டிப்பா வந்துருங்க. ஆமா மாமா வந்துருங்க. ஏய், என்ன மிமிக்ரி பண்ற? லேடிஸ் வாய்ஸ்ல எல்லாம் பேசுற? ஒண்ணுல மாமா, பக்கத்துல ஒரு லூசு பொண்ணு ஃப்ரெண்டு. லூசு கிட்ட எப்ப போன குடுக்குற? சரி சரி, நான் வந்துடுறேன்ப்பா. டேய் இந்தடா போன் வச்சிருக்கான் பாரு, கருமாந்திர முடிச்ச பையன். கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தா எல்லா பொண்ணுங்களையும் எவனோ ஒருத்தன் தான் கடத்திருப்பான்னு தோணும். சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்ன? விஸ்கியோட பிராந்தி தான் சார் கிக் அதிகம். சார், ஒருவேளை அவன் அப்படி பண்ணிருப்பானோ? எப்படி? ஒருவேளை அவன் இப்படி பண்ணிருப்பானோ? எப்படியா? ஒருவேளை அவன் அப்படி பண்ணிருப்பானோ? ஒருவேளை அவன் இப்படி பண்ணிருப்பானோ? என்னையா நீங்களாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எங்க மாமா இல்லன்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியல. சரி சரி, இந்த டுபாக் ஒரு கடையெல்லாம் காத்தடிக்க வேண்டியதா இருக்கு. சீக்கிரம் அடி. அடிச்சுன்னு தானே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சைக்கிள் கடை, இதுக்கு 2 எம்ப்ளாயி, இதுக்கு எங்க மாமா முதலாளி. டேய் கார்பெட் மண்டையா, போடா அந்த பக்கம். நான் 2 பேர் கோனரு, இவர் 2000 பேர் கோனரு. இவர் பெரிய பில்கேட் பேர. டேய், இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா. ஏண்டா, இவங்க அம்மா சாகும்போது என்னடா கொடுத்துட்டு போனா? எக்கச்சக்கமான சொத்தை விட்டுட்டு போனா, அதெல்லாம் நான் எடுத்து செலவு பண்ணிட்டேனா? 10 ரூபா தாளை கொடுத்துட்டு செத்து போயிட்டா. அதை இவன் அடிக்கடி எடுத்து பார்த்து அழுக்காக்கிட்டான்டா. டேய் மண்டையா,
இந்த சைக்கிள் கடைய கேவலமா பேசுறியே. இங்க பார், இந்த பிஞ்சு போன சைக்கிளுக்கு பஞ்சர் போட்டு தான் உங்க 2 பேரையும் படிக்க வச்சிருக்கேன். இந்த பஞ்சர் ஓட்டி தான் நீங்க 2 பேரும் சாப்பிடுறீங்க. இந்த பஞ்சர் ஓட்டி தான் நீ சொக்கா போட்டிருக்க. இந்த பஞ்சர் ஓட்டி தான் சைக்கிள் வாங்கியிருக்க. கை வைக்காதீங்க, கையில வைக்காதீங்க, சைக்கிள் மேல கை வைக்காதீங்க. எத்தனை தூரம் சொல்லிருக்கேன்? வெள்ள முடுங்கிறாத டேய். டேய் பல்லு போயிருண்டா. உங்களுக்கு என் சைக்கிளை பார்த்து போறாம. ஆமா, இது பெரிய பென்ஸ் காரு. நாங்க போறோம் வைக்கிற போட. நான் போறேன். போடா. காத்து காத்தா? இந்த கடையில அவன் காத்தடிப்பான். நான் பக்கத்து கடையில அடிச்சுக்கிறேன். பக்கத்து தெருல பம்ப் இருக்காது, பாம்பு தான் இருக்கும். சக்கரை இனிக்கிற சக்கரை அதில் எறும்புக்கு. ஹலோ, இன்னும் மேல பாக்குற ஒற்றடி போறியா? பெரிய மைசூர் பேலஸ், அத சுத்தி சுத்தி பாக்குறான். யார் நீ? எந்த ஊரு? மதன்ராஜ் மாதாம்பட்டி. மாதாம்பட்டி மண்ணாங்கட்டி. நீ சே வில்லேஜ்ல இருந்து வந்துடுறானுங்க. என்னடா இது? தலைய பாரு, கவுத்து போட்ட கறி சட்டி மாதிரி. டேய், கழுத்துல தாயித்து, கையில கருப்பு கயிறு, ஒரு பழைய சூட்கேஸ். நீ படிக்க வந்திருக்கியா இல்ல கேண்டீன்ல வேலை செய்ய வந்திருக்கியா? ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னா என்ன மாதிரி ஸ்டைலா இருக்க வேணா? இவெல்லாம் என் கூட ரூம்மேட். சே, ஏன் என்ன இப்படிலாம் திட்டுறீங்க? நானே எவ்வளவு சோகத்துல இருக்கேன் தெரியுமா? உனக்கெல்லாம் ஒரு சோகமா? சரி, அப்படி என்ன சோகம் சொல்லு. டேய், என்ன ஸ்டெப் வைக்கிற? ஓ, ஒட்டி வைக்கிறியா? அண்ணே. அண்ணனா? நானா ஹாஸ்டல் வாட்ச்மேனா? நானும் ஸ்டூடெண்ட் தான்டா. என் பேர் சொல்லி கூப்பிடு. உங்க பேரு? பாபி. 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 பாபி பாபி பாபி. டேய், ஒரு பாபி தான் என் பேரு. ஒரு ஸ்டைலுக்காக சுத்தி சுத்தி சொன்னேன், எக்கோ வரல. அண்ணே, அது நான் கீழே விழுந்தேனா வந்துச்சா, அப்புறம் போயிடுச்சா, அப்புறம் தின்னா திருப்பி வந்தேன்னா போயிடுச்சு. இது யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இது பெரிய அக்கா ரகசியம், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்கிட்ட சொல்லணும், நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. ஏன்? என்ன செருப்பால் அடிப்பான். இதெல்லாம் ஒரு ரகசியம் நீ கேட்டு இருக்கேன்னு. போடா, போய் அந்த பொட்டி தலைக்கு வச்சுட்டு போடு. காலைல காலேஜுக்கு போகணும். அந்த பசங்களை நம்ம ஹீரோக்கள் மாதிரி நடிக்க சொல்றா. எப்படி நடிக்கிறாங்க பாக்கலாம். என்னடா காலேஜா இல்ல கேப்ரேவா? சட்டை கைட்டு ஆடுறானுங்க. ஏய், அங்க என்னடா புதுசா 2 வருது. புடி, ஒருத்தன் மேக்கப் போட வரான், ஒருத்தன் வில்லேஜ் கெட்டப்ல வரான். கூப்பிடு. கூப்பிடுவாங்க, கண்டுக்காம வந்துரு. வாங்க. எங்களை தானே கூப்பிடுறேன். வா வா வா. இங்க ராகி நடந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி, ஏதாவது செஞ்சுக்காமி. ஏதாவது செய்யினா பிரியாணி செஞ்சு காட்டலாமா சார்? ஏய், என்ன நக்கலா? உங்க அப்பா நான் சமையக்காரரா? இல்ல சார். அந்த பசங்கள மாதிரி எதனா நடிச்சுக்காமி. அந்த மாதிரியா? அது என்ன, அதை விட ஹெவியா பண்ற. இப்படி சூடு. నేను ఎవరు తెలుసా? నేనే సాంబా, నేనే సింహాద్రి, తీసుకోరా. என்னடா இது? இது ஜூனியர் என்டிஆர் மாதிரி பண்ணங்க. உன் மேக்கப்புக்கு சீனியர் என்டிஆர் தான் கரெக்ட். அவரை மாதிரியே செய். ఓకే సార్. నువ్వొద్దే నాకు చాలా ఇష్టం. నువ్వొద్దే నాకు இந்த చాలా மொட்டை என்ன பண்ணலாம்? నువ్వొద్దే నాకు చాలా ఇష్టం. ஹலோ மேடம், மேடம். నువ్వొద్దే ஒயிட் சுடிதார், ஜூனியர் அக்கா வா. வா வா வா. ஃபர்ஸ்ட் இயரா? எந்த ஊரு? கோயம்புத்தூர். வாட்ஸ் யுவர் நேம்? வைஷ்ணவி. என்ன கேவலமா கோயம்புத்தூர் கண்ட்ரி ஃப்ரூட் மாதிரி சுடிதார்லாம் மாட்டு வந்திருக்க? இதெல்லாம் ஓல்டுமா. உன்னை இப்ப மாடர்ன் ஆக்கி காட்டுறேன் பார். சரி, ஒரு கிஸ் கொடு. నువ్వొద్దే నాకు చాలా ఇష్టం. నువ్వొద్దే నాకు చాలా ఇష్టం. குடு. குடுமா. నువ్వొద్దే నాకు என்ன யோசிக்கிற? குடு. నువ్వొద్దే எனக்கு இல்லம்மா, அவனுக்கு. నువ్వొద్దే నాకు చాలా ఇష్టం. குடுமா. என்னடா இப்படி யோசிக்குது? ஓகே ஓகே, எல்லாம் நல்லா படிங்க. నువ్వంతే నాకు చాలా ఇష్టం. నువ్వంతే నాకు చాలా ఇష్టం. என்னடா எல்லாரும் நேத்து நைட்டே வந்துட்டானுங்களா? பொண்ணுங்க கூட படிச்சா போதும்டா, பொழுது விடிஞ்சோட வந்துடுறானுங்க. பார்த்தது போதும், போடா போய் உட்காரா. போடா லூசு. ஏய், அவனை பாத்தியா? டேய், ஏன்டா ரொம்ப முடிச்சிருக்க? கன்ஃபியூஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். டேய், இதுல பாடிட்டு இருக்க நேரம் உட்கா. டேய் 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 டேய், அதை விட என் முதுகு மேல முட்டி போட்டு பாடுறா. அந்த பொண்ணு கிஸ் பண்ணிட்டானே, இப்படி விழுந்து விழுந்து பாக்குறியா? ஐயோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பொண்ணு யார் தெரியுமா? நான் ஊர்ல பார்த்தேன்னு சொன்னல, அந்த பொண்ணு தான். ஆமா, அந்த பொண்ணு எப்படி இங்க வந்துச்சு? ஆட்டோல வந்திருப்பா இல்ல காலேஜ் பஸ்ல ஏறி வந்திருப்பா. இதெல்லாம் ஒரு கேள்வியா? குட் மார்னிங் ஸ்டூடண்ட்.
நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஹாய். ஐம் சாரி. நான் உங்களை கிஸ் பண்ண தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி அவங்க சொன்னனால தான் நான் அப்படி பண்ணேன். ஐம் சாரி யார். பரவாயில்ல. வைஷ்ணவி. ஓகே. பாய். டேய் அந்த பொண்ணு போய் ஒரு செமஸ் ஆயி போச்சுடா. வாட்ச்மேன் கேட்ட போட்டுற போறாரு. அப்புறம் செவுரு எகிரிச்சுதான் போன கைய மாட்டிட்டு வாடா. பாய். டேய் நீ பாய் பாய் சொல்றத பார்த்து நின்னு போன செக்கு பாய் மறுபடியும் வருது நினைச்சு போறாங்கடா. கைய மாட்டிட்டு வந்து தொலைடா. பாய். பாடுறா மறுபடியும். டேய் நீ அரசியல நிக்க போறியா? ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? ஹேய் வைஷு. ஹாய் சீனு. எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து தெரியுமா? 6 மாசமா போன்லயே பேசிட்டு இருக்கோம். இந்த காலேஜ்ல வந்து நீ ஜாயின் பண்ணிக்கிறது உன் தாத்தா சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? உனக்கு சர்ப்ரைசிங்கா சொல்லலாம்னு நினைச்சேன். இந்த காலேஜ்ல எனக்கு உன்னை விட்டு வேற யாரு தெரியும் சீனு? Don't worry, I'll take care. See you later. Okay. Bye. Bye. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ். அவள் காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வரல. வந்த உடனே நானே அவளை உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஓகே வச்சுட்டுமா? தாத்தா. ஏன் லேட்டு? தாத்தா இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே. சீனியர்ஸ் ரேக் பண்ணாங்க. அதான் லேட். இப்பதான் மஸ்கட்ல உங்க அப்பா ஃபோன் பண்ணிருந்தான். அப்படியா? நீ இன்னும் காலேஜ்ல இருந்து வரலன்னு சொன்னேன். நீ மேலே போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறியா? சரி நான் குளிச்சிட்டு அப்புறமா பேசிக்கிறேன். பாபி ப்ளீஸ் 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 டேய் 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 ஐயோ சொரியாதடா. முதுகெல்லாம் புண்ணாயிடுச்சுடா. ஃபோன் தானே பண்ணிக்க. ஐயோ வாடற காணுமே. வாடணும் இல்லனா என்ன? இதுவும் வாடணும் ஒண்ணுதான். சார் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா சார்? இல்ல உண்மையான வாடனங்க. அவன் கார்டன் வேலை செய்யற ஃபிகரோட எந்த பொருள உருண்டுகிட்டு இருக்கானோ நீ பண்ணுடா நான் பாத்துக்கிறேன். இங்க பார் ரிசப்ஷன்னா ஒரு முருகர் சிலையோ ஒரு விநாயகர் சிலையோ வச்சிருப்பாங்க. குரங்கு பொம்மைலாம் வச்சிருக்கான். இவன் உருப்பிடுவானா? நான் உருப்பிடுவேன்டா. நீ தான் உருப்பிட சார் மாட்ட. அடியில தான் இருந்தீங்க. சார் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார். அதான் எடுத்துட்டல்ல. பேசு. ஹலோ அண்ணே மதன் பேசுறேனே. டேய் மொட்டை சொல்றா எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா உன் ஹாஸ்டல் காலேஜ்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு எங்க காலேஜ்ல தான் படிக்குது. எந்த பொண்ணு? நம்ம ஊர்ல பஸ்ல பார்த்தேன்னு சொன்னியா அந்த பொண்ணா? ஆமாண்ணே நான் பார்த்தனே. இன்னைக்கு ராகிங் நடந்தா அப்ப அந்த பொண்ணு எனக்கு புத்தலா கொடுத்தா. அட பாவி உனக்கு செம்ம லக்குடா. இப்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பியே. ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. சரி எதுவா இருந்தாலும் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணு. ஓகே நான் உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்றேன். நீ எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணு. டேய் அத தாண்டா நானும் சொன்னேன். ஓகேவா? போன வைடா. ஓகே பை. ஓகேண்ணே. சார் இந்த தரத்துடைய சரஸ் இருக்கே அது எங்க ரூம் பக்கமே வர மாட்டேது. இங்க பாருங்க 24 ஹவர்ஸ் தொடச்சு உங்க ஏரியாவே பளபளன்னு வச்சிருக்கு. இப்போ டேபிள் எல்லாம் இருக்கு போல அடிக்கடி குனிறீங்க. டேய் உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. தர்மாஸ்பத்திரி பெட்டு கூட நல்லா இருக்கும். போய்க்கு கொளுத்த தலை எல்லாம் போட்டு வச்சிருக்கான். அந்த வார்டனை செருப்பாலே அடிக்கணும். என்னைக்கு அப்பர் பர்த் இருந்து லோயர் பர்த்துக்கு போறணும். ஆண்டவா பாபி என்னடா வார்டன் செத்துட்டானா? அது இல்ல என் கூட கொஞ்சம் வாயே. எங்க ஒயின் ஷாப்பு போய் 90 அடிக்கலாம்டா. வா வைசு பார்க்க போணும். வைசுவியா? டேய் மணி 12ஆவதுடா. இந்த டைமுக்கு போனா அவளை பார்க்க முடியாது. செய்வின பண்றவன வேணா பார்க்கலாம். வைசு இப்ப பார்க்கணும். பகல்ல இந்த ஊர்ல அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாது. நைட்ல எப்பரா கண்டுபிடிப்ப? அதெல்லாம் நீ கவலைப்படாத. எப்படி? என்னடா இது சக்திமான் வேலைலாம் காட்டுற? இன்னும் இதை வச்சு கத்தி கப்பல் செய்யலாம்ன்றியா? இதான் வைசோட அட்ரஸ். நான் காலேஜ் ரெஜிஸ்டர்ல இருந்து எடுத்துட்டேன். அப்படியா? பாக்குறது குணா கமல் மாதிரி இருந்துட்டு பண்றதெல்லாம் சிவப்பு ரோஜாக்கள் கமல் மாதிரியே பண்றேன். அப்புறம் பேசிக்கோ. வா போலாம். இருடா ஏறன்ல எவ்வளவு பெரிய காம்பவுண்ட் ஆளு. அடியில இருக்க அன்றாயிரம் ஏஞ்சிரும் போடு. இவன் கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு நைட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போயிருந்தா மாசம் 4000 பணமா சம்பாரிச்சிருப்பேன். டேய் யாரும் இல்ல வாடா. டேய் எங்க இவனே இல்ல எங்கடா போன? டேய் ஐயோ நான் இல்லையே. நான் தான் வந்த. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா வைசு ரூம் எது? இது என்ன ஸ்டார் ஹோட்டலா? இருக்கிறது 2 ரூம். இது தாத்தா ரூம்னா அதான் ஆத்தா ரூம். டேய் அங்க பாடுறா ஒரு பொந்து வழியா வெளிச்சம் தெரியுது. அதான் ரூம் நினைக்கிறேன். ஏறா சீக்கிரம் மரத்துல ஏறா. சறுக்க போதுரா. செருப்பு கைட்டி விட்டு ஏறா. டேய் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றவனுக்கு இதான் மிச்சமா? டேய் அங்க என்னதான்டா தெரியுது? அப்படி ஆடுற.
டேய் யாரோ வரா மாதிரி சத்தம் கேக்குது வாடா. வெரி நைஸ் மூவி. அப்படியா? நேத்து கூட பசங்க கூப்பிட்டானுங்க, நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே தென் I'll call you later, okay? Bye. Bye. மதன் மதன் எங்க இருக்க வைசு கூப்பிடுது? டேய் பின்னாடிடா. எனக்கு தான் மண்டையில அடிபட்டு இருக்கு. உனக்கு என்னடா? என்ன வைசு? ஒரு நிமிஷம் கை காட்டு. இந்த கையில எழுதிட்டீங்களா? அப்படியே என் தலையில எழுதுங்க. ஐயோ அவன் கேட்டா மட்டும் எழுதுறாளுங்க, நான் கேட்டா கொட்டுறாளுங்களே. வலி தாங்க முடியல அப்பா. என்ன பண்றான்? டேய் அவன் வீட்டு பத்திரமா எழுதிட்டு போனா, எழுத்து கூட்டி கூட்டி படிக்கிற. படிச்சது போதும் வாடா. டேய் ஹாஸ்டல் இந்த பக்கம் இருக்குடா, வாடா. சார் வாங்க சார். சார் வாங்க சார். எந்த நம்பர் சைக்கிள் சார் வேணும்? கேரியர் வச்சது வேணுமா கேரியர் வைக்காது வேணுமா? டேய் குடியாடலாம் கும்பாடப்படாது போ. என்ன அண்ணே சைக்கிள் வாடகை கிடைக்குமாண்ணே? அதுக்கு தானே வச்சிருக்கான். அதுக்கு இல்ல, ஒரு மாசத்துக்கு சைக்கிள் வாடகை எவ்வளவுன்னு சொன்னீங்க? ஒரு மாசத்துக்கா? உட்காருங்க சார், உட்காருங்க சார். டேய் ஒரு மாசத்துக்காண்டா? பெரிய கஸ்டமர் விட்டுறாதீங்கண்ணே. விட்டுருவனா சார்? டீ காபி தான் சாப்பிடுங்க. ஒண்ணு வேண்டாம், ஒரு மாசத்துக்கு வாடகை எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா போதும். ஒரு மாசத்துக்கு வாடகை 450 ரூபா. அப்ப ஹாஃப் எவ்வளவுங்க? ஆப்புக்கு தானே ஒயின் ஷாப்பா ஆப் கேக்குறீங்க? அது இல்லீங்கண்ணா, 5 நாளைக்கு எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும். 15 நாளைக்கு 225. அப்ப ஒரு வாரத்துக்கு எவ்வளவுங்க? ஒரு வாரத்துக்கு 12.25. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு? பெரிய கஸ்டமர். ஒரு நாளைக்கு எவ்வளவுங்கண்ணா? சரி விடுங்க. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு? ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவுண்ணா? அண்ணா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவுங்க? அண்ணா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்கண்ணா. உனக்கு சைக்கிள் இல்ல எந்தடா? என்னடா முறைக்கிற? என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. இன்னொருக்கா சொல்றான். என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. இந்த கண்ணை எல்லாம் பார்த்து சொல்ல முடியாதுடா, மண்ணள்ளி தான் போடலாம். போடா. ஐயோ டேய், இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க, எவனா இருந்தாலும் வெட்டுவேன், 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 எவனா இருந்தாலும் வெட்டுவேன். டோ யார் யார் சட்டை பிடிக்கிறத? என்னையா சொன்ன? எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன். எவனா இருந்தாலும் வெட்டுவியா? ஆமா வெட்டுவேன். என்ன பார்த்து சொல்லு. ஐயோ போலீஸ் போலீஸ். சார் சினிமாவுல சொன்னாங்க சார் இந்த வசனத்தை, அதத்தான் நான் ரோட்ல சொன்னேன். சினிமாவுல சொன்னா நீயும் சொல்லுவியா? என்ன சார் சினிமாவுல சொன்னா விட்டுறீங்க, ரோட்ல சொன்னா பிடிக்கிறீங்க. என்ன போலீஸ் நீங்க? நியூசன்ஸ் கேஸ். வா உள்ள வச்சு இனிமே நான் வெட்டேன்னு சொல்ல மாட்டேன், வெட்டேன்னு சொல்ல மாட்டேன்.